சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ்ஐயா 45 ஆண்டவர் அறியாத ஒரு ராஜாவுக்கு நீ என்ன அறியல, ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஏன்னா எதற்காகனா அவருடைய ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள், அவருடைய ஜனங்கள் விடுதலை அடைய அவர் தெரிந்து கொண்ட யாக்கோபின் நிமித்தமாகவும் இஸ்ரவேல் நிமித்தமாகவும் கர்த்தர் கோரேசுக்கு இங்கே உதவி செய்கிறதை பார்க்க முடிகிறது. கோரேசை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக என்றால் சாலமோனின் ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கொண்டாரு. இந்த வெள்ள கோயில்ல அறியாத ஜனங்கள் எல்லாரையும் கட்ட வேண்டும். ஏன்னா சபை என்பது 4 கட்டடம் கிடையாது. சபை என்பது நாம் தான். நமக்குள் தான் கர்த்தர் என்ன பண்றார்? வாசம் செய்கிறார். நீங்களே என் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ஆலயத்துக்குள்ளார தேவன் இருக்கிறார். சபை அவசியம், கட்டடம் அவசியம். அப்பொழுது நாம் எல்லாம் என்ன பண்ண முடியும்? உருவாக முடியும், ஆராதிக்க முடியும். ஒரு அழகான வசனம் பார்த்தோம். உயவன்கிட்ட போய் என்ன பண்ணுவார்? பாத்திரம் நீ ஏன் எனக்கு உருவாக்கலன்னு கேட்க முடியாது. ஒரு தாய் தகப்பன்ட்ட நீங்க ஏன் என்ன பெத்தீங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. இது எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுவாங்க. நாம் உருவாக்குகிறவர்களை எப்பவுமே என்ன பண்ணுவோம்? கனப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். இந்த வசனங்கள் மிகவும் அருமையா இருந்தது. அது வந்து ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு இந்த மாசத்துக்கான வாக்கு தத்தம் வந்து சங்கீதம் 55:22. யாராவது சத்தமா படிக்கலாம்? 5:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால நம் பாவங்கள் முழுவதுமாய் கர்த்தர் கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் நீதிமானாய் ஆயிட்டீங்களா? நீதிமானாய் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தள்ளாடவே மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென். உங்களுடைய பாரங்களை வேதம் சொல்லுகிறது, உங்கள் கஷ்டங்களை உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருகிற தேவன் தான் நம்ம தேவன். அப்போ எப்படி இளைப்பாறுதல் தருவாங்க? அவர் வார்த்தையின் மூலியமா இளைப்பாறுதல் தருகிறார். அவர் வார்த்தை சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படி. வேற ஒண்ணு அவர் பெருசா பணத்தை கொடுத்தவங்களை ஆறுதல் படுத்த மாட்டாரு, பணத்தை கொடுத்தவங்களை இளைப்பாற செய்ய மாட்டாரு. ஆனா அவர் வார்த்தை உங்களை இளைப்பாற, வார்த்தை உங்களை உருவாக்கும். வார்த்தைகளை குறித்து கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். மீண்டும் இன்று அந்த வார்த்தைகளுடைய கண்டினியூட்டியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை இந்த மாசம் மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி கொண்டு விடுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க இன்று நாம் பார்க்க போகிற வசனங்கள் வார்த்தை எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். கடந்த நாட்கள பார்த்தோம், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று பார்த்தோம். அப்ப நம்ம தேவையில்லாம பேசுகிற காரியங்கள் நம் வாழ்க்கையில அது வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். தேவ வார்த்தை என்பது அது அக்கினியாய் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போல எரேமியா 23:29 யாராவது ஒரு எழுத்து படிக்கலாமா? 23:29.
என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவர் வார்த்தை எப்படி இருக்குமா? மலையை நொறுக்குகிற சம்பட்டியை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தைகள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால அவருடைய வார்த்தையில மகிமையின் மேல் மகிமை வரக்கூடிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்பதை குறித்துதான் நான் இன்று உங்களோடு கூட தியானிக்க போகிறேன். உங்க வார்த்தைகள் நல்ல விதமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பாசிட்டிவான வார்த்தைகளை பேச வேண்டும். எப்பொழுதுமே நல்ல இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். ஏன்னா வார்த்தை ஔஷதம் என்று வேதம் சொல்கிறது. உங்க வார்த்தை மற்றவர்களை காயங்களை ஆற்றுகிறதா இருக்க வேண்டும். ஒரு ஐயா ஒரு பாட்டு படிக்கிறதுல என்ன பாட்டு? என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. நம்மளோட வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறத, அவங்க காயத்தை என்ன பண்றது? இன்னும் காயங்களை ஏற்படுத்திக்கிறதா இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக 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 அவசியம். என்ன? வார்த்தையின் தெய்வம். வார்த்தை அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். அதனால அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற நம்மீதும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? நீங்க சொன்னாலும் நடக்கும், நீங்க கட்டளையிட்டாலும் நடக்கும். ஏன்னா வேதம் சொல்கிறது மனுஷனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உங்களை உருவாக்கின, உங்களை வேறு பிடித்த, உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிற தேவன் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அதனாலதான் நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் பேச வேண்டும். எந்த இடத்திலும் தவறான வார்த்தைகளையோ கெடுதலான வார்த்தைகளையோ பேசிவிடவே கூடாது. அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். யோபு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரை மணலை பார்க்கிறோம். 16 யோபு 16. வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. போதும். காற்றை போல வார்த்தைகள். நம்ம சொன்னோம்ல, உன் வார்த்தையை என்ன பண்ணணும்? காத்துல தாண்டா எழுதி வைக்கணும், இல்ல பறக்க விடணும், ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். அப்போ தண்ணீர் இல்ல எழுதி வைக்கணும். வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது. எப்பொழுதுமே தகுதி உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். ஆகாத வார்த்தைகளை பேசவே கூடாது. சும்மா எனக்கு என்னன்னா எப்போதுமே விளையாட்டாவே பேசிட்டு இருப்பேன். அந்த ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், நீ அப்படி பேசக்கூடாது. நல்ல தெளிவான வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல அதிகாரம் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா நம்ம காமெடி மேன் கிடையாது. எப்போதும் நாம் தேவ மனுஷன், நம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. அப்ப நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கரெக்டான வார்த்தைகளா இருக்கணும். வீணான வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது. அநேக வார்த்தைகள் இருக்கிறது. தகுதியான வார்த்தைகளை எடுத்து நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருப்போமா? இதே மனசுல தீர்மானிச்சுக்கோங்க. அடுத்தது நீதிமொழிகள் 15:1. அதுக்கு அடுத்த நீதிமொழிகள் 29:20. நீதிமொழிகள் 15:1. கடுமையாய் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. கடும் சொற்களாய் பேசக்கூடாது. ஒரு இடத்துல கோபமா இருக்கும்போது இந்த சண்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் வேகமா பேசணும், கடும் சொற்களா பேசணும்னா சண்டை என்ன ஆகும்? இன்னும் பற்றி கொண்டு ஏறியும். அதனால அந்த இடத்துல எப்படி பேசணும்? கடும் சொற்களாய் பேசக்கூடாது, மெதுவாய் பேச வேண்டும். முதல் வார்த்தை வீணாய்
பேசக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் குடும்பத்துக்கு தேவை. கடுஞ்சொற்களாய் பேசி பேசிதான் நம்ம குடும்பம் என்ன ஆயிடுச்சு, மிகவும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஐசியூ கண்டிஷனுக்கு போயிடுச்சு. கர்த்தர் இப்ப அதெல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். அதனால இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எழுத்து பேசுறவங்க எவ்வளவு கடுமையா பேசினாலும் நம்ம எப்படி பேசணும், பொறுமையா தான் பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை ஒன்றும் நம் வாயில் அறிக்கை விட கூடாது. தெய்வ வார்த்தைகளை மட்டுமே அறிக்கை இடணும். அதே போல கடுஞ்சொற்களாய் பேசக்கூடாது. கடுஞ்சொற்கள் பேசினா என்ன ஆயிரும், முதல் நமக்கு கோபம் வரும், அதை கேட்கிற மத்தவங்களுக்கு என்ன ஆயிரும், கோபம் வந்து அது கைகலப்பா மாறிடும். அப்புறம் நம்ம ஜிஹெச் போற மாதிரி தான் இருக்கும். ஆமென். நம்புறீங்களா? நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால எப்பொழுதுமே சாந்த குணத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க வெளிப்படுத்தணும். என்னுடைய நுகம் அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அதை வெளிப்படுத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வார்த்தையின் மூலியமா அநேகருடைய காயங்கள் ஆகும். உங்கள் செயலின் மூலியமா அநேகருடைய காயங்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த நீதிமொழிகள் 29:20. தன் வார்த்தைகளிலே பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்த்து மூடனை நம்பலாம். ஆமென். பதற்றம் உள்ள மனுஷன் என்ன பண்ணக்கூடாதா, நம்ப கூடாது என்று வேதம் சொல்கிறது. பதறிக்கிட்டே இருப்பாங்க, பயம் அவங்களுக்குள்ளார இருந்துட்டே, விசுவாச குறைவுனாலதான் பதட்டம் வருகிறது. அப்படிப்பட்ட மனுஷனை என்ன பண்ணக்கூடாதா, நம்ப கூடாது. அவனை நம்பி நீங்க ஆத்துல போய் நின்றாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால பதட்டம் இல்லாமல் நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது மல்கியா 3:13. அதுக்கப்புறம் கொலோசியர் 2:4. மல்கியா 3:13. நீங்கள் விரோதமாய் பேசும் பேச்சுகள் கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள். இங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசுகிற காரியங்கள். அப்போ எந்த மனுஷனுக்கு விரோதமாகவும் பேசாதீங்க. விரோதமா பேசுனீங்கன்னா இன்னும் அதிகமான குழப்பங்களும் சண்டைகள் தான் வந்து அங்கு ஒரு நாளும் சமாதானம் வரவே வராது. கூடுமான வரைக்கும் நீங்க எல்லாரோடையும் சமாதானமா இருங்கள், சண்டை பண்ணாமல் இருங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாது இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ விரோதமா யாரை பற்றியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. இதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிலர் வந்து சபைக்கு விரோதமாய் பேசுகிறாங்க, சிலர் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுறாங்க, பிள்ளைங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, கணவனுக்கு விரோதமா பேசுறாங்க, மனைவிக்கு விரோதமா பேசுறாங்க. இப்படிப்பட்ட விரோதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அல்ல, அது சாபங்களை கொண்டு வரும். வாயின் வார்த்தையினால பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லி, அது நியாயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நீ வந்து வீணா இருக்கக்கூடாது, கடுஞ்சொற்களா இருக்கக்கூடாது, அதே போல தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. கடைசியா பார்த்தோம், விரோதமாய் நாம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் கொலோசியர் 2:4. அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 2:5. ஒருவன் நய வசனிப்பினால் வஞ்சியாதபடி சொல்லுகிறேன். நய வசனிப்புனா என்னதுன்னா, நயமா பேசக்கூடாது. நயமானது ஏமாத்துற மாதிரி பேசக்கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் வருது, நிறைய சைபர் கிரைம்ஸ்லாம் வருது. என்ன வருதுன்னா, உங்களுக்கு அவ்வளவு கோடி விழுந்திருக்கு, இவ்வளவு கோடி விழுந்திருக்கு, அவ்வளவு பணம் வருது. அப்ப அவங்க நயவசனிப்பா பேசும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏமாந்து போயிடுறோம். மற்றவர்களை ஏமாத்துற மாதிரி பேசவே கூடாது. நயவசனிப்பாய் பேசக்கூடாது. நயவசனிப்புனா பிசாசின் கிரியைகளோடு கூட நம்ம எப்போதுமே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்தோடு பேசணும். தீமை செய்யணும், அவங்க கெட்டு போயிடணும்னு சொல்லி பேச. சில பாத்தீங்கன்னா பேச்சுல அவ்வளோ இனிப்பா இருக்கும். வசனமா தான் சொல்லி, என்ன பாவிகள் நயம் காட்டினாலும் சம்மதியாதே. ஆமென்.
நயம் காட்டி 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 சிலர் என்ன பண்ணுவாங்க, மோசம் போக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருபோதும் நீங்களும் நயவசனிப்பாய் பேசவே கூடாது. ஏன்னா தேவன் அது விரும்பாத வார்த்தை, தேவன் விரும்பாத ஒரு செயல். அடுத்ததா பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 2:5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இச்சகமான வசனங்கள், இச்சகமான இச்சையான காரியங்களை எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, பேச கூடாது. மனசுல இச்சையோடு கூட எந்த காரியத்தையும் வாயினால அறிக்கை பண்ணவே கூடாது. சிலர்லாம் வந்து தமிழ் மீனிங்ல பேசுவாங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருதயத்துல இருக்கக்கூடாது. அந்த இச்சையான வார்த்தைகள் என்ன பண்ணிடும், அந்த பாவத்தை உண்டு பண்ணிடும். உங்களை பாவத்திற்குள்ள அது அழைத்து சென்று விடும். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ஆப்பே வந்துருச்சு, பெண்களோட பேசணுமா அப்படின்லாம் சொல்லி அழகா நயவசனிப்பா நிறைய ஆட்லாம் போட்டு மொபைல் எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஆட் வருது. இதுதான் கர்த்தர் வெறுக்கிறார். ஓகேங்களா? இனிமையா பேசுவாங்க, ஆனால் அதனோட வழியே என்ன இருக்கும், பாதாளத்துக்குடியா இருக்கும். நீங்க பாதாளத்துக்குள்ளவங்கள விழ வச்சுறதா இருக்கும். அதனால எப்பொழுதுமே இச்சையான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உங்க வாயில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் வார்த்தைகள் எப்போதுமே இச்சையா வராது, எப்பொழுதுமே பரிசுத்தமான வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசுவேன். ஏன்னா அது ரொம்ப 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 அவசியம். நிறைய வார்த்தைகளை நம்ம இது வரைக்கும் தெரியாம பேசிட்டோம். நிறைய வார்த்தைகள் நிமித்தமா இச்சையா பேசும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரதான் செய்யுது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான், அது வந்து உடனே அழிந்து விடும். பரிசுத்தமாக பேச 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 தேவன் உங்களோடு கூட பேசுவார். தேவன் வேதம் சொல்கிறது, மோசையோட கர்த்தர் எப்படி பேசினாரா, முகமுகமாய் பேசினார். ஏன்னா தேவன் சொல்றாரு, மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆமென். அதனால உங்க இருதயம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும், உண்மை உள்ளதா இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா முகமுகமாய் வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இருந்து மோசையின் ஜெபத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. மோசே எப்படின்னா தேவனோடு முகமுகமாய் பேசுற ஒரே மனுஷன் யாருன்னா மோசே தான். ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, யார எந்த தீர்க்கதரிசியோடு முகமுகமா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி நான் பேசவே இல்லப்பா, அந்த மோசையிடம் பேசுறேன். நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட நீங்க பேசுங்க, ஆண்டவரே என்னோடு கூட முகமுகமாய் பேசுங்க, என்னை நான் தகுதிப்படுத்துகிறேன். அந்த வார்த்தையின் தேவன் நம் வார்த்தை எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறதோ, எந்த அளவுக்கு புடமிடப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் நம்மோடு கூட அசுத்த உதலுள்ள மனுஷனாய் நம்ம இருக்கவே கூடாது. மாறுபாடுள்ள மனுஷனாய் நம்ம இருக்கவே கூடாது. எப்பொழுதும் ஆபிரகாம் காலத்துலாம் 20 ரூபா பத்திரம் கிடையாது. ஆமே, இன்னைக்கே 20 ரூபா பத்திரம் இருக்கு. மனுஷன் இன்னைக்கு ஒரு சொல்லுவான், அடுத்த நிமிஷமே மாறிடுவான். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஒரே தீர்மானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதான் அந்த பதட்டம் உள்ள மனுஷனை பார்க்கலாம். பதட்டம் உள்ளவன வீரமாசெல்லாம் வரும்போது எப்படி இருப்பாங்க, பதட்டமா தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஸ்திரமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அதனால தேவ வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள் செல்கிறதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்க பதட்டமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். பதட்டமான வார்த்தைகளை கர்த்தர் மாற்றுவார். நேகரை ஆறுதல் படுத்துகிற பிள்ளைகளாய், நேர்களுக்கு காயங்களை கட்டுகிற பிள்ளைகளாய் ஊழியெல்லாம் வார்த்தை மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற யாருக்கா பொண்ணு கொடுக்குறோமா, பொருள் கொடுக்குறோமா, வெள்ளி கொடுக்குறோமா, ஒண்ணு இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட, அவ்வளவுதான். எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆமென். அப்படிதான் பேதுரு யோவானும் சொன்னாங்க. இதே வார்த்தை நேற்று ஒரு சகோதரர் பேஸ்புக்ல இருந்து எடுத்து கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்கிட்ட வெள்ளியும் இல்லப்பா, இயேசு என்கிற நாமம் என்கிட்ட வல்லமையா பயன்படுத்தினீங்கன்னா என் மேல இருக்க அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி பேசினேன். தேவ வார்த்தை உங்களுக்குள்ளார வல்லமையா இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் உங்களுக்குள்ளார வல்லமையா இருக்கு. அவர் நாமத்துல என்ன பண்ணுமா, பேய்கள் ஓடும். அவர் நாமத்துல பில்லி சுனிய கட்டுகள்
முறியும், அழிக்கப்படும். இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ இந்த அசுத்தமான உதடோடு கூட நீங்க இயேசு நாமத்தை பயன்படுத்த முடியுமானா முடியவே முடியாது. வாய், நாக்கு, உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென். நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் ஒரு அம்மா போய் நிக்கிறாங்க. நின்றுட்டு அந்நிய பாஷை தான் பேசுறாங்க. பேசுனோடனே பக்கத்துல இருந்தவங்க சொல்றான், இயேசு கிறிஸ்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, அவங்க அந்நிய பாஷை நல்லா பேசுவாங்க. அதே குழாய் அடிக்கு போனாங்கன்னா அவங்களோட வார்த்தைகள் வேற மாதிரி மாறுது. அப்போ ஆண்டவர் அதை அறிவிக்கிறார். வாயின் வார்த்தைகள் சபையில எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் வெளியும் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறார். இங்க ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரி இருக்கவே கூடாது. அவர் சாட்சி அதில் கெட்டு போய்விடும். அவருடைய பிள்ளைகள் என்பதில் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகள் என்பது மிக 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 அவசியம். ஒரு பிள்ளை பேசலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமென். ஒரு பிள்ளை பேசல அப்படின்னா நம்ம எவ்வளவு முயற்சிகள் எடுத்து அந்த பிள்ளைய பேச வைக்கிறோம். அதே போல ஒரு சபை போதகருக்கு ஒரு பிள்ளை அந்நிய பாஷை பேசல, ஒரு குழந்தை அந்நிய பாஷை பேசல, சபை மக்கள் அந்நிய பாஷை பேசலன்னா அவர் அந்த போதகர் வேதனைப்படுகிறார். அவர் அது எப்படியாவது, ஏன்னா தேவனோடு கூட அவங்களை கனெக்ட் பண்ணிடணும், தேவனோடு கூட அவங்கள பழக வச்சிடணும், தேவனோடு கூட பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை செய்து விட வேண்டும் என்கிற வாஞ்சை ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு இருக்கிறது. அதே போல அந்த வார்த்தையை பயன்படுத்துவதிலும் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மளோட தமிழ் ஒரு வார்த்தையை கொட்டுனா அதை என்ன பண்ண முடியாதான்? அல்ல முடியாது. அந்த வார்த்தையை எங்கேயுமே அதிகமா எங்கேயும் கொட்டிட வேண்டாம். அளவா பேசுங்க, நிதானமா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, ஏமாத்தி பேசிடாதீங்க, வஞ்சகமா பேசிடாதீங்க. அதே போல திருட்டுத்தனமாவும் பேசிட வேண்டாம். எப்பொழுதுமே தந்திரமாய் பேசிடவே வேண்டாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசியுடையவர்களால் தந்திரமான வார்த்தைகள் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். ஆமென். போதும். தந்திரமாய் பேசவே கூடாது. பொருளாசி உள்ளவங்க எப்படி பேசுவாங்கன்னா தந்திரமாய் பேசுவாங்க. ஒண்ணுமே ஆகாத மாதிரி தான் பேசுவாங்க. இல்ல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஊழியத்துல பாத்தீங்கன்னா பொய்யா யாருக்கா வாக்குறுதி கொடுக்குறோமா? யாராவது ஆண்டவர் செய்யாத காரியத்தை, சொல்லாத காரியத்தை சொல்லி உங்களை யாராவது ஏமாத்துறோமா? கிடையவே கிடையாது. நம்ம சொன்னா கர்த்தர் செய்யறார். கர்த்தரின் வார்த்தை. அது அவர் வந்து தந்திரமா யாரையும் பேசுவது இல்லை, தந்திரமா யாரையும் போய் அவர் பிடிக்கிறது கிடையாது. நேற்று முத்துக்குமார் பிரதர் பேசும்போது கூட ஆண்டவர் சொன்னார், 4 தொழிலை 4 விதமான பிசினஸை நான் வைத்துக் கொடுப்பேன் என்று கர்த்தர். யார் அவரோடு நெருங்கி வர்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் பேசுவார். நெருங்காதவங்கிட்ட தந்திரமா பேசி அவங்க எப்படியாவது ஆண்டவர்களை கொண்டு வரணும்ன்றது ஆண்டவர் நோக்கமே இல்லை. அவரோட வார்த்தைக்கு யார் கீழ்கிறாங்களோ, எப்படி ஒரு குயவன் வார்த்தைக்கு அந்த களிமண் கீழ்படுகிறதோ, அதே போல் தேவ வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து அவரோடு கூட நடக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் வார்த்தையானது நடக்கும். கீழ்ப்படியாத பிள்ளைங்களுக்கு இஷ்டத்துக்கு நம்ம சுய இஷ்டத்துக்கு வாக்குறுதியில கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நாங்கள் ஜெபிச்சு இருக்கிறோம். கர்த்தர் சொல்வார், முதல்ல அவங்கள மனம் திரும்ப சொல்லு, அவங்க வாயினால அறிக்கை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மறுரூபப்படுத்தி வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யார். எத்தனையோ பேரோட வாழ்க்கையை கர்த்தர் நம்ம ஊழியத்தின் மூலமா நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தந்திரமான வார்த்தைகள்னால நம்ம பேசக்கூடவே கூடாது. எப்பொழுதுமே பொய்யான வார்த்தை. அவர் பொய்யுடையாத தேவன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நேற்று இப்போ சீமான குறித்து ஒரு டைட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னது? அவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி. அப்போ அது என்ன ஆகும்? பொய் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிடும்? வெளிச்சத்துக்கு வந்துடும். அதுல மாற்றமே கிடையாது. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட நம்ம
ப்ரேயர் பண்றோம், ஜெபிக்கிறோம். ஆனா எல்லா இடத்திலும் கோபம் நாட்டாடாத, எங்கேயுமே நம்ம மறைமுகமாவே இல்லை. அதனால பயமே நமக்கு இல்லை. பொய்யா பேசி, இச்சகமா பேசி, தந்திரமா பேசி நீங்கள் இருப்பீர்கள்னா பயந்து பயந்து தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். நீங்கள் பதற்றத்தோடு கூட தான் வாழ்ந்தாக வேண்டும். அதனால எப்பொழுதுமே தந்திரமாய் பேசவே கூடாது. கரெக்டா பேசுங்க, நிதானமா பேசுங்க, உண்மையா பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த 2 பேதுரு 2:18 ப்ரௌடா அகந்தையாய் பேசிடவே கூடாது. பெருமைக்கும் அகந்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அகந்தை என்னன்னு திமுறா பேசிடவே கூடாது. எப்போதுமே தாழ்மை உங்களுக்குள்ளார வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2:18 2 பேதுரு 2:18 அவரோடு கூட நாங்கள் பஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அறிவாய் தப்புறவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்சமான இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடித்திருக்கிறார்கள். அப்போ அகந்தையான வார்த்தைகள் உங்கள் வாயில் வரக்கூடாது. அகந்தையான சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லி நம்ம என்ன பண்ண எப்பவுமே ஓவரா பில்டப் பண்ண கூடாது. எல்லாவற்றையும் கொடுத்தது யாரு? தேவன். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் அருள் செய்தார் என்கிற நினைவு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அகந்தை வராது, பெருமை வராது. நேபுகாத்நேச்சர் நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிட்டாரு? அவரு புழு திங்க போயிட்டார். ஆமென். காரணம் அவருக்குள்ள இருந்த பெருமை. நான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அழிவை தான் கொண்டு வரும். ஒரு நாளும் அது சமாதானத்தை கொண்டு வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாம் நமக்குள்ள என்ன ஆயிருது? ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் எடுத்து போடாதது நிமித்தமாய் முழுமையான தரிசனத்துக்குள் நம்மளால ஓட முடியவில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? இது போதும் அப்படின்னு சொல்லி சில நேரத்துல மானசீகமாய் நம் வாயின் வார்த்தைகள்னால அதை என்ன பண்ணிடுறோம்? எடுத்து உன் வாய் தாண்டா உனக்கு எதிரி, வாயினாலே நீ கெட்டு போக. அப்போ வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே அடக்கமா அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும். அதை குறித்து தான் நம்ம அடுத்த உள்ள இதெல்லாம் பார்க்க போறோம். இன்னொரு வசனம் யோவான் 3 யோவான் 10ஆம் வசனம். 3 யோவான் 10ஆம் வசனம். ஆனபடியால் நாள் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அறவே செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். பொல்லாத வார்த்தைகளால் அழவி, பொல்லாத வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து பிறக்கவே கூடாது. பிறந்தா நீங்க யாரோட பிள்ளை? ஏசப்பாவோட பிள்ளையா? இல்லை. நீங்க என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் பொல்லாத வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது, வீணான வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது, அதே போல இச்சுகமான வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது, பெருமையான வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது, தந்திரமான வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது, அநேகருக்கு கோபம் மூட்டி எரிச்சலான வார்த்தைகள் உங்களுக்குள்ளார வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள ஏன் சண்டைனா இந்த கோபமான காரியங்கள், எரிச்சலான காரியங்கள், சொன்ன உடனே டென்ஷன், சொன்ன உடனே கோபங்கள். இதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை, கோபங்கள். ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு இந்த சொல்லப்பட்ட காரியங்களை மனதில் ஏற்றிக்கொண்டு எப்பொழுதுமே உங்கள் நாவை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபுல பார்க்க எடுக்க வேண்டாம். அங்கே ஒரு காட்டை என்ன பண்ணுவோம்? சின்ன தீப்பொறி பத்த வச்சிடும், கொளுத்தி போட்டுரும். அப்போ ஒரு நாவு தான் என்னது? அதுதான் நமக்கு சுல்லான். அப்போ அந்த சுக்கானை நம்ம எப்படி பண்ணோம்? நம்ம கரெக்டா டிரைவ் பண்ணாதான் கப்பல் நம்ம வாழ்க்கையில சரியாய் போகும். தாறுமாறாய் பேசுகிறவர்களாய் நீங்கள் இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நிதானமாய் பேசுகிறவர்களாய், சரியாய் பேசுகிறவர்களாய், உண்மையாய் பேசுகிறவர்களாய், நயவசனிப்பாய் பேசுகிறவர்களாய் இருக்கவே கூடாது என்பதை நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. யாரும் உங்களுக்கு சொல்லி உங்களை திருத்த முடியாது. நாம ஒப்பு கொடுத்தோம், சரி செய்து கொண்டோமே ஆனால் மட்டும்தான் நம்மளால சரி செய்து கொள்ள
முடியும். ஏன்னா உங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் அசுத்தத்தின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியணும். அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லி என்னாலும் பேச முடியும், ஆனா அதை பேசணும் நல்லா இருக்குமா? கிடையவே கிடையாது. அவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. நாம் நம் நிதானத்தை விட்டுவிட கூடாது. இது ஒரு நாள்ல வரும் பழக்கம் வராது. நம்ம ஆவியில பலப்பட 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 ஆவியானவர்கிட்ட கேட்டு 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 கேட்டுதான் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும். அப்படியே நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க, ஆனா ஒரு நாள் அவங்க கூட்டம் என்ன பண்ணிடுவாங்க, வெளிப்படுத்துவோம். அதனால அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வெளிப்படையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். எப்படி மோசேக்கு தேவன் சாட்சி கொடுத்தாரோ அதே போல் எனக்கும் உங்களுக்கும் யார் சாட்சி கொடுக்கணும்? என் பிள்ளை இப்படிதான் இருப்பான், அவன் ஒரு வார்த்தை மீறி பேசுகிறவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். நம் வார்த்தை இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி இருக்கணும்? தீர்மானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.